அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நாராயணா என்றால் என்ன அர்த்தம்? விஷ்ணு, பெருமாள் என்று பல பெயர்களை கொண்டவர்தான் நாராயணன். இவர் பல அவதாரம் எடுத்துள்ளார். ஒவ்வொரு முறை அவதாரம் எடுக்கும் பொழுதும் மக்களுக்கு ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறார். கோவிந்தன் என்று அழைக்கும் நாராயணனின் பெயரின் அர்த்தம்தான் என்ன? அவரின் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. அதுபோல இந்த பெயருக்கும் இரு காரணங்கள் உள்ளன. அதை தெரிந்து கொள்வோம். நாராயணன் என்ற பெயரில் நாரம் என்ற சொல் இருக்கிறது. நாரம் என்றால் தண்ணீர், தீர்த்தம் என்ற பொருள்கள் உள்ளன. பெருமாள் கோயில்களில் தீர்த்தம் கொடுப்பது கூட அவரது பெயர் காரணமாகத்தான். நாரம் என்ற சொல்லுக்கு பிரம்ம ஞானம் என்ற பொருளும் உண்டு. இந்த உலக வாழ்வு நிலையற்றது, என் திருவடியே நிலையானது என்ற தத்துவத்தையும் அவரது பெயர் உணர்த்துகிறது. நாராயணன் என்பதை நாரம் பிளஸ் அயனன் என பிரிக்கலாம். நாரம் என்றால் தீர்த்தம், அயனன் என்றால் படுக்கை உடையவன். பார்க்கடலாகிய தீர்த்தத்தில் பாம்பனையில் படுத்திருப்பவன் என்பதே நாராயணன் என்ற சொல்லுக்கு பொருளாகும். நாராயணனின் நாமத்தை அதிகமாக உச்சரிப்பவர் நாரதர். நாராயண 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 என்று உச்சரித்தபடியே அவர் சகல லோகங்களுக்கும் செல்வார். நாரதர் தோன்றுவதற்கு முன் இந்த உலகத்தில் தண்ணீர் என்பதே குறைவாக இருந்ததாம். இவரது பிறப்புக்கு பின்தான் தண்ணீர் அதிகரித்தது. நாராயணனின் நாமத்தை துதிக்க நன்மைகள் மட்டுமல்ல, தண்ணீரும் அதிகமாகும். எனவே நாராயணனின் நாமத்தை நாள்தோறும் துதித்து நன்மைகள் பல பெறுவோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.